குட் ஆஃப்டர்நூன். டே லஞ்ச் லெமன் ரைஸ். எனக்கு பிடிச்ச லெமன் ரைஸ். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலாம் போட்ட லெமன் ரைஸ். மசால் வடை, மசாலா வடை, உருளைக்கிழங்கு வறுவல். எனக்கு அப்படி ஒரு காம்பினேஷனுங்க இது. இதுக்கு மேலே என்னங்க எனக்கு காம்பினேஷன் உலகத்தில்? அல்டிமேட் காம்பினேஷன். அப்பளம் 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 சாப்பிட்றோம் 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 அப்பளம் சாப்பிட்றோம். அடா 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 கடக்கு முழக்கு உருளைக்கிழங்குக்கும் மசால் வடைக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தலை மேலே வச்சு அடி பெரட்டி உருட்டி சூப்பர் டேஸ்ட்டு. அருமை அருமை. எப்படி இப்படிலாம் செய்கிறேன்? எப்படி இது மாதிரிலாம் செய்து கொடுக்குறேன்? நான் பாராட்டிக்கினே இருக்கலாம்டி வாழ்க்கை ஃபுல்லாக. இதே மாதிரி காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு இது மாதிரி பிடிக்கும். நான்லாம் சாப்பாடு தான் கட்டிட்டு போகல ஸ்கூலுக்குலாம். லஞ்சு வரும் வீட்டிலேருந்து. காலேஜ் படிக்கும்போது வெளில தான் சாப்பிடுவேன். சாப்பாடு கொண்டு போனதில்லை, கொண்டு போனதே இல்லை. ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவேன் அப்போல்லாம். ஆனால் இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வந்தாங்கன்னா, அதே மாதிரி வீட்டில் செய்தாங்கன்னா அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது. டெஸ்ட் மேட்ச்க்கெலாம் போகும்போது எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புவோம். லெமன் ரைஸ், புளி சாதம், தக்காளி சாதம், ஏதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஐட்டம் வச்சு வடை ஒரு நாளைக்கு, ஒரு நாள் பகோடா, ஒரு நாள் மிக்சர், அதேமாதிரி ட்ரிங்க்கு எல்லாம் வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. அது மாதிரிலாம் கிரிக்கெட் பார்க்க அனுப்புவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்து நினைவுகள்லாம் சாப்பிடும்போது இங்கே கோவிலில் அதே மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க லெமன் ரைஸு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளியோதரை, லெமன் ரைஸு, தயிர் சாதம் சூப்பராக இருக்கணுமா. இதே மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூடா. யூ ஆர் ஏஞ்சல்ரா.